தினேஷ், அப்பா எனக்கு ஊர்ல இருந்து வராரு, ஞாபகம் இருக்குல்ல? ஆமா இல்ல, அதுக்குள்ள 2 மாசம் முடிஞ்சிச்சா? 2 மாசம் முடிஞ்சிச்சாவா? இந்த 2 மாசம் எப்போ முடியும், அப்பா எப்போ வீட்டுக்கு வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தெரியுமா? அப்பா வந்துட்டா போதுமே, உடனே நான் மறந்துடுவேன். என்ன தினேஷ்? உண்மையதான் நான் சொல்றேன். சரி ஓகே, போயிட்டு வரேன். தினேஷ், இந்த வீக்கெண்ட் அப்பா வெளில கூட்டு போலாமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு பிரியா, பார்க்கலாம். சொன்னேன். வாங்கப்பா. நல்லா இருக்கேன் அம்மா. நல்லா இருக்கேன். உன்னை எல்லாரும் விசாரித்ததா சொல்ல சொன்னாங்கம்மா. சரிப்பா. ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. உங்களை ஷேவ் பண்ண கூட்டு போக கூட நேரம் இல்லையா உங்களுக்கு? அவன் ஒண்ணும் இல்லம்மா, அவங்களுக்கும் சும்மா அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணாதீங்கப்பா, பேசாம வாங்க. என்னப்பா அதுக்குன்னு பேசாமலே வரீங்க? சாப்பிட்டேம்மா. சாப்பிட்டப்பா. நீங்க சாப்பிடணுமா? பசிக்குதா? இல்லம்மா, வீட்டுக்கு போயிடலாம், போமா. சரி. இறங்குங்கப்பா. இங்க எதுக்குமா? இறங்குங்கப்பா சொல்றேன். வாங்க. ஷேவ் பண்ணி எத்தனை நாள் ஆச்சுப்பா? அங்க நீங்களே பண்ணிப்பீங்களா இல்ல கடைக்கு ஏதாவது கூட்டு போவாங்களா? 2 நாளைக்கு ஒருக்க நானே தான் பண்ணிக்கிறேன். இப்ப ஓகேவா? ஓகே. என்னப்பா சட்டை இவ்வளவு அழுக்கா இருக்கு, துவைக்கலையா? இல்லம்மா, நான் தான் இருக்கட்டும். சும்மா இருங்கப்பா, இப்படி பேசி பேசிதான் நீங்க அவங்களை காப்பாத்திட்டே இருக்கீங்க. இதுக்குதான் நான் உங்களை அனுப்பவே மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுறது. புரிஞ்சுக்கோங்கப்பா, ஊர் உலகத்துல யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு பெருமைக்காக உங்களை கூட்டிட்டு போறது, அப்புறம் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புறது. வாங்க நீங்க. டயர்டா இருக்கு, சாஞ்சுக்கிறோம்மா. இதெல்லாம் ஏன்ப்பா கேக்குறீங்க? சாஞ்சுக்கோ. நிப்பாட்டு. என்னாச்சுப்பா? ஒரு பூ கொடுங்க. வெளியில வரும்போது பூ வைக்காம வர்றது நல்லவாமா இருக்கு. என்னப்பா பண்றது, எப்பவுமே நீங்க தான் எனக்கு பூ வாங்கி தருவீங்க, அவருக்கு இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? உன் வீட்டுக்காரர் பாக்குற வேலை அப்படிமா? அவரை விட்டு கொடுத்துக்க மாட்டீங்களே. அவர் எப்படிமா விட்டு கொடுத்துருக்கீங்க? என்னம்மா அப்படி பாக்குற? உனக்கு பிடிக்கும் தான் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கிட்டு வந்தேன். தேங்க்ஸ்பா. என்னப்பா இது தேங்க்ஸ் எல்லாம் அப்பாவுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? என்னப்பா எல்லாம் சுத்தமா மடிச்சிருக்கு? ஊருக்கு பரப்பிட்டேன்லம்மா, அதுதான் பெரிய மருமக துவைச்சு கொடுத்தாம்மா. இத நான் நம்பணுமா? இவ்வளவு அழகா அவங்கவுங்க துணியெல்லாம் துவைச்சு மடிச்சு கொடுத்து விட்டாங்களாக்கும். உங்களை பத்தி எனக்கு தெரியும்பா, உங்களால என்கிட்ட பொய் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நேருக்கு நேரே முகத்தை பார்த்து பேசுற நீங்க இதை மட்டும் எங்கேயோ பார்த்து சொல்றீங்களே, அதுலயே தெரியுது.
இல்லம்மா, வீட்டுல சும்மா தான் இருக்கேன்னு நானே கையில துவைச்சுக்கிட்டேன். பா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அங்க வாஷிங் மிஷினே இருந்தா கூட உங்க துணியை நீங்க தனியா தான் போடணும். அவங்க துணியோட உங்க துணி ஒட்டிடக்கூடாது. இதுதானே அந்த வீட்டு மருமகளோட ஆர்டர். கரெக்டா தானே சொல்றேன்? என்னப்பா இது? நான் போட்டு கொடுத்த மாத்திரை டப்பாலாம் எங்க? அது என்னப்பா இது? வேலை வேலைக்கு தேவையான மாத்திரை தனித்தனியா பிரிச்சு டப்பால போட்டு கொடுத்தேன்ல. இப்படி இருந்தா எப்படி மாத்திரை போடுவீங்க? இல்லம்மா, நானே பார்த்து போட்டுக்கிறேன் இப்பெல்லாம். பேசாதீங்கப்பா. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்களே பச்சை மாத்திரை, சிவப்பு மாத்திரை, வெள்ளை மாத்திரை தான் ஞாபகம் வச்சுப்பீங்க. ஏதாவது மாத்தி போட்டு தப்பாயிடுச்சுன்னா போங்கப்பா. இல்லப்பா, இப்பெல்லாம் நானே பார்த்து போட்டுக்கிறேன்ப்பா. அப்பா நீங்க பேசாம இங்கே இருந்துருங்கப்பா. நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். நான் வேணா உங்ககிட்ட பேசட்டுமா? அவங்களே நான் தானமா பெற்றேன். நான் இங்கே இருந்தேன்னா அது முறையா இருக்குமா? அவங்க வேணா என்னைய பாரமா நினைக்கலாம். ஆனா நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தானே நடத்தினேன். அதுதானே முறை. நீங்க சும்மா ஏதாவது பேசாதீங்கப்பா. உங்களுக்கு உங்க பேரன் பேத்திங்களை பார்க்கணும். அவங்கள பார்க்காம இருக்க முடியாது. அதுக்கு தானே போறீங்க. ஹேய், உங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியுமா? நான் போய் குளிச்சுட்டு வரேன் முதல்ல. சரி, உழைச்சு போங்க. அப்பா சொல்லுமா. வெந்நீர் போட்டு தரட்டுமா? இல்லம்மா, நான் பச்சை தண்ணியிலே குளிச்சு. சரி. பிரியா, அப்பா சாப்பிட வாங்க. இங்க பாத்தியா, தேன் மிட்டாய் அப்பா வாங்கி கொடுத்தாரு. பூ பாத்தியா, இதுவும் அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. நீயும் இருக்கியே. போதும் போதும், அப்பா புராணம். சாப்பாடு போடு. ஒருக்காதே. வாங்கப்பா. பிரியா, இப்ப பார்த்தாலும் வேலைன்னு இருக்காங்க. இந்த வருஷமாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன் சொல்றேன்னா, குளம் தெரியாம போனாலும் குலசாமி தெரியாம போகக்கூடாது. குருவை மறந்தாலும் குலசாமியை மறக்க கூடாதுன்னு ஊர்ல இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க. போலாம் போலாம். அப்ப ட்ரெயின்ல டிக்கெட் போட்டுருங்க. நான் பூசாரிகிட்ட சொல்லி எல்லாரும் பூஜைக்கு வரணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறேன். உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான். ஒண்ணு சொல்லிட்டா போதுமே, உடனே அதை செஞ்சாகணும். அவனுக்கு 1008 வேலை இருக்கு. 4 மண்ணு சோத்தை வச்சு நடுவில் செலவு வச்சா கோயில் ஆயிடுமா? அதை பாக்குறதுக்கு 600 கிலோமீட்டர் டிராவல் வேற பண்ணி போகணும். என்னடா பேசுற? வருஷம் பிளைட்ல டிக்கெட் போட்டு 1000 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்க சீரடி கோயிலுக்கு போயிட்டு இங்க இருக்க குலசாமி கோயிலுக்கு போறதுக்கு அழுத்துக்கிற. பா, வந்தமா 1 மாசம் இருந்தமான்னு இருங்க. வந்துட்டு சும்மா எதையாவது நோய் நோய்னு பேசிட்டே இருக்காதீங்க. இங்க பாருமா, பெத்த அப்பன்ட்ட பேசுற மாதிரியா பேசுறான்? சை, டேய், என் மேல உள்ள கோவத்தை என்கிட்ட சோத்து மேல காட்டுற. வந்து தின்னுட்டு போடா. பா நீங்க விடுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். என்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வயசுல பெரியவர் தானே. என்ன தினேஷ்? என்ன ஜானகி அப்படி பாக்குற? உனக்கு தெரியாதா? நம்ம பெத்த பசங்க எப்பவுமே அப்படித்தானே. நீ ஒன்னும் வருத்தப்படாத. அதுதான் பிரியா இருக்கு. மருமகளா இருந்தாலும் என்னைய பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறான். நான் அவர்கிட்ட பேசிட்டேன்ப்பா. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ஏதோ ஆபீஸ் டென்ஷன் போல. அவனை விடுமா. மாமனாரா இருந்தாலும் பேத்தாளுன்னு பார்க்காம பெத்த அப்பா மாதிரி என் மேல பாசம் காட்டுறிய. அது போதுமா, அது போதும். அப்பா